இந்துக்களை பார்த்து கேட்கிறா இருந்தாலும் நீ சோத்த திங்கறியா இல்ல வேறன்னு. அது நீ திங்கறது காலையில உனக்கு நாஸ்டா அதுதான். இந்துக்களை பார்த்து வெக்கம் இல்லாம கேட்கிற நீ தினம் காலையில திங்கறத இந்துக்கள் திங்கறானான்னு கேட்ட ஒரு தீய சக்தி இந்த சேகர் பாபு. உள்ளபடியே தேசபக்தி இருக்கிற நபரா இருந்தா இந்த சேகர் பாபு என்ன பண்ணிருக்கணும், இவரும் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெயின்னு போட்டிருக்கணும். ஆனா இதெல்லாம் வெள்ளக்காரங்கூலி தானே, அதெல்லாம் சரித்திரம் நிறைய இருக்கிறது. நான் இது பற்றி நிறைய பேசி இருக்கிறேன். இந்த சேகர் பாபு கோவில் உண்டியல் திருடன் என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். திருப்பணி என்கின்ற பெயரிலே ஒவ்வொரு கோவிலிலும் பணம் திருடப்படுகிறது. இந்த ஆட்சி இருக்கலாமா? இது சாத்தானின் ஆட்சி, தூக்கி எறியப்பட வேண்டும். திமுகவுக்கு எதிராக மக்கள் வெறி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆட்சியை தூக்கி எறிந்தாக வேண்டும். இந்த சேகர் பாபு தினம் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏயா சுசீந்திரத்துக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்றும் ஒரே உருவத்தில் விக்கிரகத்தில் இருக்கு, ஸ்தானு மாலயன். ஆகவே அங்க போய் இவர் இந்துக்களை பார்த்து என்ன கேட்கிறாரு, அங்க என்ன இந்துக்கள் தப்பா கோஷம் போட்டுட்டாங்க, பாரத் மாதா கி ஜெயின்னு போட்டாங்களாம். உள்ளபடியே தேசபக்தி இருக்கிற நபரா இருந்தா இந்த சேகர் பாபு என்ன பண்ணிருக்கணும், இவரும் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெயின்னு போட்டிருக்கணும். ஆனா இதெல்லாம் வெள்ளக்காரங்கூலி தானே, அதெல்லாம் சரித்திரம் நிறைய இருக்கிறது. நான் இது பற்றி நிறைய பேசி இருக்கிறேன். இந்த சேகர் பாபு கோவில் உண்டியல் திருடன் என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். ஏனென்றால் யோசித்து பாருங்கள், பழனியில முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு அரசாங்கம் நடத்தியது. எங்கேருந்து பணம் எடுத்தீங்க? உங்க அப்பாவோடதா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி சொல்லணும்னா சேகர் பாபுவோட தோப்பனார் விட்டு பணமா? நீங்கள் பழனி முருகன் கோவிலில் இருந்து பணம் எடுத்தீர்கள். இன்னி வரை கணக்கு கொடுத்திருக்கீங்களா? நீதிமன்றம் சொல்கிறது 76 பெரிய கோவில்களோட கணக்கு இதுவரை கொடுக்கவே இல்லை. கணக்கு யார் கொடுக்க மாட்டான்? திருடன் கொடுக்க மாட்டான். நீங்கள் கோவில் பணத்தை எடுக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் கணக்கு கேட்க மாட்டோம். ஆனால் கோவில் பணத்தை எடுத்து நீங்கள் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்தினீங்க, அதுக்கு கணக்கு எங்க? நண்பர்களே, அது மாத்திரமில்ல, திருப்பணி என்கின்ற பெயரிலே ஒவ்வொரு கோவிலிலும் பணம் திருடப்படுகிறது. ஏனென்றால் சமீபத்தில் 5 மாதங்களுக்கு முன்பாக திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. திருச்செந்தூர்ல எத்தனை கோடிக்கு கும்பாபிஷேக செலவு? 306 கோடி ரூபாய் செலவு. இந்த 306ல ஆன்மீக கொடையாளர் அருமை நண்பர் சிவநாடார் அவர்கள் 200 கோடி கொடுத்திருக்கார். மீதி 106 கோடி எதுல? திருச்செந்தூரில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் பணத்திலிருந்து பணம் எடுத்து கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கீங்க. கும்பாபிஷேகம் நடத்தின 40வது நாள் மண்டல பூஜைக்குள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக நான் திருச்செந்தூர் போயிருந்தேன். அங்கு வாகனத்தை நிறுத்தி விட்டு வந்தா கால வச்சா 1 அடி ஆழம். ஏன்? கான்கிரீட் பிளாக்ல கட்டப்பட்டு இருப்பது. நீ சிமெண்ட் போட்டு கட்டி இருந்தீங்கன்னா அது கீழே போகாது. மண்ணை கொட்டி கட்டினா 40% சிவில் ஒர்க்ல இந்த தமிழகத்தில் ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது. கமிஷன் எவ்வளவு? 40%. இது ஆட்சியா? பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்கள். ஸ்டாலின் ஆட்சியில ஒரு கட்டடத்திலையும், நான் ஏதோ மேடையில நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, எந்த பள்ளிக்கூட கட்டிடம் கட்டி இருந்தாலும் அத திறப்பு விழா நடத்துவதற்கு முன்பாக மேலே இருக்கின்ற காரை இடிஞ்சு குழந்தை மேல விழுதா வேலையாங்க? இந்த ஆட்சி இருக்கலாமா? இது சாத்தானின் ஆட்சி, தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த மாதிரி ஒரு தீய அரசாங்கம் கோவிலுடைய இதை நான் பத்திரிகை நண்பர்கிட்ட திருச்செந்தூர்லயே சொல்லி இருக்கேன். சரி, காது வச்ச இடத்துல பள்ளம், 10 அடி தள்ளி போனா அதை விட பெரிய பள்ளம். நீங்க சிமெண்ட் வச்சு கட்டினா தானே. இந்த தென்காசியில கும்பாபிஷேகம் நடந்தது. மேல கோபுரத்தில் இருக்கிற கலசம் 10வது நாள் கீழே விழுந்துதா விழலையா?
சேகர் பாபு பதில் சொல்லு. இந்துக்களை பார்த்து வெக்கம் இல்லாம கேட்கிற நீ தினம் காலையில திங்கறத இந்துக்கள் திங்கறானான்னு கேட்ட ஒரு தீய சக்தி இந்த சேகர் பாபு. இந்துக்களை பார்த்து கேட்கிறார் இருந்தாலு, நீ சோத்த திங்கறியா இல்ல வேறன்னு. அது நீ திங்கறது காலையில உனக்கு நாஸ்டா அதுதான். ஆகவே இந்த மாதிரியாக ஒரு தீய சக்தியை அடித்து விரட்டப்பட வேண்டிய தீய சக்திகள் ஆட்சி கட்டலில் இருக்கிறார்கள். இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டாக வேண்டும். நண்பர்களே, எத்தனை கட்சிகள் கூட்டணி என்பதல்ல. பல நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு உறவு கொள்ள சித்தமாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழக மக்கள் எப்பொழுதுமே ஸ்பிளிட் வெர்டிக்ட் கொடுக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எல்லா தரப்பு மக்களும், அது இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கலாம், செவிலியர்களாக இருக்கலாம், துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கலாம், எல்லா பகுதி மக்களும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான மனநிலைன்னு சொல்ல மாட்டேன், திமுகவுக்கு எதிராக மக்கள் வெறி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆட்சியை தூக்கி எறிந்தாக வேண்டும்.